இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியுடைய நட்சத்திரமாக இருந்தவர் ஸ்மிருதி மந்தனா. அவரும் அவருடைய இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் என்பவரும் திருமணம் செய்வது கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது அனைவரும் அறிந்ததுதான். தலைப்புச் செய்தியாக மாறியது. அதற்கு அடிப்படை காரணமாக கூறப்பட்டது சமூக ஊடகங்களில் அந்த பலாஷ் முச்சலுடைய பதிவுகளை பார்த்து இவருக்கு வேறு யாருடன் தொடர்பு இருக்கிறது என்ற வகையில தான் திருமணம் ரத்து செய்யப்பட்டதாக அனைவரும் அறிந்த தகவல் தான். தற்போது இது ஏதோ ஒரு அரிய நிகழ்வு என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்தூர் என்ற ஒரு நகரம், இந்தூர் நகரம் என்பது மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பிரபலமான நகரம். அந்த நகரத்திலே 40 நாட்களில் 150 திருமணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. இந்த அதிர்ச்சி தகவல் குறித்து டைனிக் பாஸ்கரன் என்ற ஒரு இந்தி நாளேடு ஒரு பெரிய ஒரு கட்டுரையை போட்டிருக்கிறது. அதில் வெளியான தகவல் நவம்பர் 10ஆம் தேதி வெளியான தகவல் டைனிக் பாஸ்கர். அதிலே உள்ளே சென்று பார்த்தபோதுதான் அதிர்ச்சியான தகவல்கள். இந்த 150 திருமணங்களில் 70% திருமணங்கள் ரத்தானதுக்கு காரணம் சமூக ஊடகங்களில் வெளியான பதிவுகள் என்ற தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சி தகவல். மீதி 30% யாரோ இறந்தது, மற்ற டவுரி பிரச்சனை போன்ற பல்வேறு காரணங்கள், சிறு சிறு காரணங்கள் காரணமாக அந்த திருமணங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த 70% திருமணங்கள் ரத்தானதற்கு காரணம் என்னவென்றால் சமூக ஊடகங்களில் மணமகளை பற்றியோ அல்லது மணமகனை பற்றியோ வெளியான தகவல்களால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு திருமணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு திரைப்படம் கூட தமிழிலே லவ் டுடே என்ற பெயரிலே வெளிவந்து நாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த படத்திலே செல்போன்களை மாற்றிக்கொள்வார்கள், மணமகனும் மணமகளும் செல்போனை மாற்றிக்கொண்டு இந்த சிக்கல்கள் வரும். ஆனால் அதைவிட மோசமாக தற்பொழுது இந்த திருமணம் என்பது கடைசி நேரத்திலே, அதாவது மாப்பிள்ளை அழைப்பு என்ற இரவு நேரத்தில் நடக்கும் இல்லையா, மாலையிலே திருமணத்திற்கு முன்னாள் அன்று கூட ஒரு திருமணம் ரத்து செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு செய்து அவர்கள் மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் திருமணம் அந்த மாப்பிள்ளை அழைப்பு அந்த சங்கீத் என்று அழைப்பதற்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக அந்த மணமகன் குறித்து ஏதோ ஒரு தகவலை பார்த்திருக்கிறார், அதிலே கேள்வி கேட்க அதனால் பிரச்சனை ஏற்பட்டு அந்த திருமணம் ரத்தாகி இருக்கிறது. இது போன்று 1 அல்ல 2 அல்ல 70 கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இது போன்று ரத்தாகி இருக்கின்ற தகவல் தான் தற்போது அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. அதுவும் இந்தூர் மாநகரில் மட்டும், இந்தூர் நகரத்தில் மட்டும் 40 நாட்களில் 150 திருமணங்கள் ரத்து. அப்படி என்றால் இந்தியா முழுவதும் எவ்வளவு நகரங்கள் இருக்கிறது, எவ்வளவு இடங்களிலே, அதுவும் இந்தூரிலே பெரிய அளவு சமூக ஊடக பயன்பாடு என்பது இல்லை. மற்ற மெட்ரோ நகரங்களை இப்ப ஒப்பிடும்போது இந்தூர் நகரம் மிக குறைவான சமூக ஊடக பயன்பாடு தான் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பார்த்தால் இந்த சமூக ஊடகங்களால் எந்த அளவுக்கு திருமணங்களிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்பதுதான் தற்போது அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. இது இனிமேல் திருமணம் செய்வோர் தயவு செய்து இந்த சமூக ஊடகங்களில் பதிவிடும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது திருமணம் செய்வோருக்கான மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் ஊடகங்கள் தற்போது பெருமளவு எல்லோரும் எளிதாக பார்க்கக்கூடிய வகையில் இந்த சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஒவ்வொரு வாழ்விலும் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. எனவே மிக 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 கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். தற்போது ஏஐ மூலமாகவும் பல தில்லுமுள்ளுகள் நடைபெறுகின்றன. ஆனால் நாமே அது போன்ற பதிவுகளை போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இது ஒரு எச்சரிக்கை செய்தி பதிவு என்பதை பார்க்க வேண்டும். என்றால் இது திருமணத்தை ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சமூக ஊடக பதிவுகளின் தாக்கம், பாதிப்பு என்பது எல்லோர் வாழ்விலும் தற்போது அமைய ஆரம்பித்திருக்கு என்பதற்கு உதாரணமாக இருப்பதுதான் இந்த இந்தூர் மாநகரிலே 40 நாட்களில் 150 திருமணங்கள் ரத்து என்ற செய்தி. இந்த ஒரு எச்சரிக்கை செய்தியாக இந்த தகவலை நாம் கொடுத்திருக்கிறோம் நிகிதா.